ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் பேர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட கடையில் அதாவது அக்வாரியமில் கப்பீஸ் இல்லை. ஸோ நிறைய பேர் கப்பீஸ் கேட்குறாங்க. அப்படின்றனால நம்ம கப்பீஸை கொஞ்சம் சைஸ் ப்ரீடுக்காக நம்ம கொண்டு வந்திருந்தோம்ல. ஸோ அது எல்லாத்தையுமே சைஸ் கொஞ்சம் பெருசுப்படுத்திட்டோம். ஸோ நம்ம அதை எல்லாத்தையும் இன்றைக்கி பேக் பண்ணி நம்ம ஷாப்பில் கொண்டு போய் விட போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம இங்கே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறது மட்டும்தான் இருக்கும். நாளைக்கு வீடியோவில் தான் நம்ம ஷாப்பில் போய் விட்டுட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்க்கறது ஃபுல்லாகவே நம்மளோட மேல் கப்பீஸு ஒரு எப்படி சொல்கிறதுனா நம்மக்கிட்டேயே குஞ்சு பொறிச்சு நம்மகிட்டே சைஸ் படுத்தி நம்ம அந்த மாதிரி தான் இருக்குது. கலர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்க. ஸோ இதில் டம்போயர்ஸும் கொஞ்சம் மிக்சிங்காக தான் இருக்கும். கலர் சும்மா ஆக்டிவாக இருக்கும். ஃபிஷஸ் எல்லாமே மெயினாக நம்ம டெரஸில் விட்டுருக்கனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா அது எல்லா டெம்பரேச்சரையுமே தாங்கும். ஸோ இப்போ நீங்கள் புதுசாக வாங்கிட்டு போய் உங்கள் டேங்கில் விட்டாலுமே உங்கள் இது தாங்கும். ஏன்னா இது அதை விட நிறையா டெம்பரேச்சர் பார்த்துச்சு. ஸோ எல்லா தண்ணிக்குமே செட் ஆகிக்கிறோம். சூப்பராக இதாகிக்கிறோம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லாமே மேல் தனியாக பிரித்து வச்சுருக்கோம். ஏன்னா மேல் தனியாக பிரித்தா தான் சைஸ் நல்லா க்ரோ இருக்கும். ஸோ இதில் பார்க்குறது எல்லாமே நமக்கு கொஞ்சம் சைஸ் குட்டியாக இருக்கிறதா இருக்கும். ஆக்சுவலாக இதில் அல்பினோ அந்த ஒரு எல்லோ கலர் கப்பீஸ் தெரியுதா, நம்ம இந்த மாதிரி கப்பீஸ்லாம் தனியாக ஹோல்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம இது கூட கிராஸ் பீட் பண்ண போகிறோம். ஸோ அது ஒரு பெரிய பிளான் இருக்குது. நம்ம போக வர வீடியோஸில் நான் என்னென்னு சொல்கிறேன் அந்த ஐடியா பற்றி. ஸோ எனக்கு இதில் ஒரு பெரிய ஐடியா இருக்குது வச்சுக்கோங்களேன். நமக்கு போக தெரியும். ஸோ இது எல்லாமே ஒன்று. இது நமக்கு இது கொஞ்சம் சைஸ் சின்னது, செமி அடல்ட் கூட கிடையாது, அதை விட சின்னது. ஸோ இது எல்லாமே மேல் ஃபீமேல் எல்லாமே மிங்கிளாக தான் இருக்கும். ஸோ நம்ம இதை பிரிக்க வேண்டியிருக்கு. இந்த ரவுண்டு ஃபஸ்ட்டு கிளச்சஸ் நம்ம எடுத்து கொண்டு போய் கொண்டு போயிட்டோம்னா நம்ம பிரிச்சிடலாம். ஸோ இதில் தான் நம்ம ஃபீமேல் கப்பீஸ் விட்டுருந்தோம். என்னன்னா ஏற்கனவே அது கொஞ்சம் கிராஸ் பீட் ஆகிடுச்சு போல், நமக்கு தெரியாது. ஸோ திடீர்னு பார்த்தோம்னா ஃபுல்லாக நிறைய குட்டியாக இருந்துச்சு. ஸோ நம்ம நினச்சி பார்க்கும்போது எல்லாம் குட்டி அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ எவ்வளோ குட்டி ஓடுதுன்ட்டு. இதில் நம்ம என்ன விட்டுருந்தோம்னா நம்ம குட்டியே இல்லை, ஃபுல்லாக ஃபீமேல் கப்பீஸ் மட்டும் தான் விட்டுருந்தோம். அது எது லோடாக இருந்துச்சுன்னு தெரியல, எத்தனை பீஸ் லோடாக இருந்துச்சுன்னு தெரியல. டெம்பரேச்சர் ஒரே குட்டியாக போட்டு தள்ளிச்சு. கிட்டத்தட்ட நான் என் கண்ணுக்கு மட்டுமே 30 குட்டி 40 குட்டி தெரிஞ்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா குட்டியை பிரிக்க வேணாம், பட் பேரண்ட் சைஸஸ் நம்ம ப்ரீட் பண்ணி அதாவது சேல்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். ஸோ நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் யாராவது போய் வாங்கணுன்னா வாங்கிக்கோங்க பார்த்து எப்படின்ட்டு. இதுக்கு உங்களுக்கு அதில் எல்லாமே ப்ரீடிங் சைஸ்ன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த இப்போ குட்டியோடு இருக்கனால உங்களுக்கு தெரியும் காட்டினேன். அந்த வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம எல்லாத்தையும் நான் பிடிச்சி நான் பேக்கெட் பண்ணி அந்த பேக்கெட்டோட உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சைஸ் மேல் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும், ஃபீமேல் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். இப்போ நீங்கள் இதில் பார்க்குறதா நம்மளோட ப்ரீடிங் சைஸ்க்கான ஒரு 2 மேல் இருக்கும், ஒரு 4 ஃபீமேல் இருக்கும். ஸோ அதுலேருந்து தான் நம்ம இவ்வளோ கிளச்சஸ் எடுத்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த 2 மேல் தெரியுதா, இந்த 2 மேல் இருக்கும், அந்த ஒன்று சின்னது இருக்கும், இன்னும் 2 மேல் இருக்கும். இது எல்லாமே ஃபீமேல்ஸ் தான். ஸோ நம்ம இதில் தான் கிளச்சஸ் எடுத்திருக்கோம். மேக்ஸிமம் இப்போ நம்ம ஷாப்பில் வந்திருக்க எல்லாமே இதை விட கொஞ்சம் தான் சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் யாருக்காவது வேணும் அப்படின்னா பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது. இதுலேயுமே நம்ம சிக்ஸ் தான் இருக்குது. இந்த மோட்டர் ஆஃப் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இதுலேயுமே 6 தான் இருக்குது. மொட்டை மாடியில் விட்டுரும்போது நான் நினச்சதை விட சூப்பர் ரிசல்ட் இருக்குது. எல்லாமே எந்த மீனுமே சாகலை, எல்லாமே நல்ல க்ரோ லெவலில் இருக்குது. எனக்கு இனிமேல் இந்த இடத்துல நல்லா செட் ஆயிரும்னு நினைக்கிறேன். இனிமேல் தைரியமாக அந்த இடத்துல ப்ரீட் பண்ணலாம். எந்த ஃபிஷ்னாலும் நம்ம தைரியமாக ப்ரீட் பண்ணலாம். ஸோ பாப்பா இப்படி இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக காட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இதில் பார்க்குறீங்கல்ல, இதில் இருக்க ஃபிஷ்ஷஸ் தான் நம்ம கடைக்கு கொண்டு போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபாக்ஸ் டெயிலாம் இதில் எடுத்துக்கோ, இல்லைனா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நம்ம வலையில் பிடிக்க. அதனால் ஃபாக்ஸ் டெயிலாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு கிளாரிட்டியாக தெரியும் பார்க்க. என் வீடியோவில் எடுக்கும்போது என்ன மைனஸ் அப்படின்னா இது கிளார் அடிக்குது வெயில். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தெளிவாக தெரியுதுன்னு தெரில. நான் உங்களுக்கு கவரில் போட்டு காட்டினேன்னா ஓரளவுக்கு நல்லா தெரியும் பார்க்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபாக்ஸ் டெயில் எடுத்துக்கிட்டோம். இல்லைனா மேபி நான் அடுத்த வீடியோ நான் மார்னிங் எடுத்து ட்ரை பண்ணுறேன். மார்னிங் எடுத்தோம்னா கொஞ்சம் தெளிவாக தெரியும். இவ்வளோ கிளார் இருக்காது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ் எப்படி இருக்குன்னு இப்போ நீங்கள் பார்க்குற கவரில் தான் பேக் பண்ணோம். ஃபிஷ் கவர் கொண்டு வந்துட்டோம் கடையில். ஸோ அதை நம்ம பேக் பண்ணிவிட்டு கொண்டு போய்ட்டு நமக்கு செட் ஆகிக்கிறோம். ஆனால் நம்ம வீட்டில் ப்ரீட் பண்ணி அதை சைஸ் பண்ணி க்ரோ பண்ணி கடை கொண்டு போகிறது அதுவே ஒரு தனி ஃபீலாக தான் இருக்குது. ஏன்னா சைஸ் நம்ம கலர் நம்ம என்ன கலர்னாலும் வரும்ல, நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாக நம்ம பார்க்குறத விட டேங்க்கில் போட்டு கப்பீஸை பார்த்தோம் அப்படின்னா அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நமக்கு ஒவ்வொரு கலரும் அதை இன்னும் அது நல்லா எலாபரேட்டாக காட்டும். நல்லா காட்டும் போது பார்க்கவே சூப்பராக இருக்கும் பார்க்க. நார்மலாக இப்படி நம்ம டாப் வியூலாம் பார்க்குறத விட டேங்க்கில் போட்டு பார்க்கும்போது அதோட பவரே வேறு லெவலில் இருக்கும் பார்க்க. ஸோ உங்களை எதாவது பேக்கெட் பண்ணிவிட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு டோட்டலாக எத்தனை நமக்கு என்ன கூட முடியல, அவ்வளோ கப்பீஸ் இருக்குது. டோட்டலாக ஒரு 20 to 30 இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் கரெக்டாக 30 இது நம்ம என்னலை, பட் ஒரு 30 பீசஸ் கிட்டே இருந்துச்சு. இதில் நம்ம எல்லாத்தையுமே பேக்கெட் பண்ணி வச்சுட்டோம். இது எல்லாமே கொண்டு போகிறது தான் ஷாப்பில். இன்றைக்கி ஆக்சுவலாக என்ன வேலை இருக்குன்னா, அங்கே ஒரு டேங்க் ரெடி பண்ண வேண்டியது. டேங்கை ரெடி பண்ணி செப்பரேட் பண்ணி ஒரு சைடு மேலு ஒரு சைடு ஃபீமேல் நம்ம அப்படி பிரித்து ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ அதனால தான் நமக்கு நாளைக்கு வீடியோவில் போடுறோம். இல்லைனா நம்ம கண்டினியூஸாக எந்த வீடியோவிலே போட்டலாம். இன்றைக்கி ஈவினிங் அந்த ஒர்க் இருக்குது. ஸோ ஈவினிங் ஒர்க் முடிச்சுட்டு நாளைக்கு நம்ம அந்த வீடியோவை போடுவோம். ஏன்னா டேங்க் போட்டோம்னா அதோட வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், வேறு லெவலாக இருக்கும். ஸோ மேல் நம்ம பேக் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து ஃபீமேல் பேக் பண்ண போகிறோம். உங்களுக்கு இப்போ நான் நார்மலாக பாருங்கள், நான் வலையில் வச்சு ஜஸ்ட்டு நான் ஒர்க்காக தான் எடுக்கிறேன். அதுலேயே நிறையா குட்டீஸ் வந்திருக்கும் பாருங்களேன். ஸோ அதனால தான் நமக்கு மெயினாக நம்ம இந்த ஐடியா பண்ணது. இப்போ நம்ம சும்மா தான் நான் அப்படியே ஒரு 2-3 ஃபீமேல் பார்த்து நான் அப்படியே தான் எடுத்தேன்னா, இப்போ உங்கள் கப்பில் போட்டு காட்டுறேன். இதுலேயே 3 குட்டி 4 குட்டி இருந்துச்சு பார்க்க.
அதனாலயே மெயினாக வந்து நம்ம ஃபீமேல்ஸ் எல்லாத்தையுமே சேல்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஐடியா. ஏன்னா குட்டிக்கு வந்து நமக்கு பாக்ஸ் தேவை. ஸோ நம்ம இதிலே விட்டுலாம். இது ஆக்சுவலாக நான் வச்சிருந்தா ப்ரீட் ஆகிட்டே தான் இருக்கும். பட் வந்து எனக்கு வந்து சேல்ஸ் பண்ண மைண்ட் செட் வந்துட்டேன். ஸோ அதனால் நம்ம வந்து ஃபாரின் கொஞ்சம் எக்ஸ்போர்ட்டடாக வாங்கி நமக்கு இது பண்ணுவோம். கேரளாவிலேருந்து கொஞ்சம் இம்போர்ட்டட் இறக்குவோம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நம்ம மெயினாக இது சேல்ஸ் பண்ணலாம் ஐடியா பண்ணோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுலேயே ஒரு 2, 3 குட்டி இருக்கா. ஸோ இதனால தான் நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு வழியாக ஃபீமேல்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. மொத்தமாக போட்டு நம்ம கவரில் போட்டு எத்தனை இருக்குன்றதை சொல்கிறேன். டோட்டலாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 இல்லை ஒரு 20, 22, 23 ஃபீமேல் இருக்குது. மேல்ஸ் வந்து கொஞ்சம் நிறையா இருக்குது. நம்ம டேங்க்கில் விட்டுட்டோம்னா சூப்பராக தெரியும். ஸோ யாருக்கா வேணும் அப்படின்னா வந்து கான்டாக்ட் பண்ணி இல்லை ஷாப் வந்தீங்கன்னா பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ உங்களை விட்டுட்டு நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வந்து டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கோம். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை.